100 ஏக்கர் விற்றோம். OMR 100 ஏக்கர்ஸ் OMR 100 ஏக்கர்ஸ் விற்றோம் அப்போ பூமுக்கு பின்னாடி. அதுக்கப்புறம் 6 monthsல இட் வாஸ் 6 times. இப்போ 60 times. ஆமாம். நான் ஆனால் வந்து சொந்த வீடு வாங்கினதுக்கு ஒரு இது இருக்குது. தட் இஸ் எது இருந்தாலும் எங்கள் ஃபேமிலியில் எல்லாமே ஒன்று தான் வச்சுக்கோங்க. ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தோம் மந்தவெளியில். அப்புறம் தம்பி கல்யாணம் ஆனதுக்கப்புறமா எங்கள் அப்பா என்ன பண்ணார், அடையாரில் ஒரு 3 grounds இருந்தது. ஒரு சின்ன பிரச்சனையாக வந்தது. அதனால் என்ன பண்ணார், 3 மாதத்தில் 3 வீடு கட்டினாருங்க. 3 கட்டி டேய் தனித்தனியாக இருங்க, ஆனால் அட்லீஸ்ட் ஒரே காம்பவுண்டில் இருங்க அப்படின்ட்டு 3 பேர் அனுப்பிச்சிட்டாரு. எங்கள் அண்ணன், நான், அப்புறம் என் தம்பி. அதுக்கப்புறம் வந்து நான் சென்ட் மேரிஸ் ரோடில் நாகேஷ் சார் வீட்டு பக்கத்தில் ஆனந்த் பாபுவோட வீடு இருந்தது. அந்த வீடை வந்து எனக்கு வந்துச்சுன்னு வச்சுங்களேன். வேறு ஒரு விஷயத்தில் எனக்கு வந்துச்சு. அந்த வீட்டில் இருந்தோம். நான் மந்தவெளியில் இருக்கும்போது ஜாயின்ட் ஃபேமிலி. இவர் என்னை கொண்டு வந்து ட்ராப் பண்ணியிருக்காரு, வீட்டுக்கு வந்திருக்காரு, அதெல்லாம் தெரியும். அப்புறமா அப்பா வந்து என்ன பண்ணார், என் தம்பிக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா சார் மந்தவெளியே உங்களோட இல்லை அதெல்லாம் இல்லைங்க, சும்மா சார் நான் ஈசிஆர் பக்கம் போனா ஈசிஆர் வருதுன்னு சொன்னாங்க சார். ஒவ்வொரு ஏரியால அந்த மாதிரி ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி இல்ல. எங்க போய் நான் நிறைய லேண்ட் எதுவும் வாங்கினது இல்லை. எந்த லேண்ட் பார்த்தாலும் இந்த இடம் பார்க்கணும் சார், ஆல்ரெடி கேஸ் வைக்குமா சார், அந்த பக்கம் பாருங்க, ஏங்க பார்க்க விட மாட்டேங்க. இல்ல அது உண்மையாவே ஹலோ ஈசிஆர்லப்பா ஒரு நிமிஷம். இது ஜாயின்ட் ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலி இல்லைங்க, அது ஜாயிண்டா அந்த வீடுகள்லாம் சேர்த்து ஜாயிண்டா வச்சிருந்தாங்க. ஹலோ அந்த கேஸ் வைக்குமா எஸ்டேட்ஸ். நீங்க தப்பா சொல்றீங்க. ஈசிஆர்ல OMRல பாத்தீங்களா இனிஷியல் மாறிடுச்சு. ஆக்சுவலா அந்த பூம் வந்ததுல 2006ல 2005ல அப்பா இறந்தாரு. 48 வருஷமா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்ததை 2006ல் நாங்கள் விற்றுட்டோம். முத நான் வந்து வாங்கின சொத்து அதுதான், நான் கட்டின வீடு அதுதான். அது வந்து லேண்டு வாங்குறதுக்கு காசு இருந்துச்சு. அப்போது ஒரு 10 லட்ச ரூபா தான் அப்போது. அது வாங்கிட்டா ஆனால் 25,000 rupees தான் கேஷ் இருந்தது. அதுக்கப்புறம் கேஷ்னால் மீன் அக்கௌண்ட்டில் இதை வச்சுட்டு எப்படி வீடை கட்டுறது, படம் நடிக்கணும், நடித்து கட்டணும், சிந்தனை ஓடினாலும் உழைப்பின் மீது நம்பிக்கை இருந்ததுனால சரியாக ஆரம்பிச்சிடும். லேண்ட் வாங்கியாச்சு, கட்டிலான்னு சொல்லி கிணத்தை வந்து முதல்ல நார்த் ஈஸ்ட் கார்னரில் கிணறு வெட்டுவோம் நாங்கள். அதுக்கப்புறம் என்ன ஊற்று போல் தானாகவே வளர்ந்து அங்கே எடுத்த நாட்டாமை சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் எல்லாம் அன்பான ரசிகர்கள் அவங்களுடைய ஆதரவோட வீடு கட்ட முடிஞ்சது. கட்டிட்டேன். தேவயானி 1997ல் நான் என்னோட முதல் வீடு வாங்கினேன் டி நகரில். இட்ஸ் அ ஃப்ளாட் ஒன்லி. கரெக்ட்லி இந்த படத்தை மாதிரியே 3 BHK தான். அப்பா அம்மா அப்பா எல்லாம் நாங்கள் அங்கே தான் இருந்தோம் தம்பிகளோடு சேர்ந்து. ஸோ 3 BHK நான் வாங்கின ஃபஸ்ட்டு ஹவுஸே 3 BHK தான். நல்ல ஃப்ளாட்டு தான் அது, ப்ரைம் லொக்கேஷன்னால் வாங்கினோம். அண்டு நிறைய அந்த வீட்டுக்கு வந்ததப்புறம் தான் எல்லாமே நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்குது. எனக்கு நிறைய படங்கள், நிறைய விருதுகள், அதுக்கப்புறம் என்னோட கல்யாணம் எல்லாமே அந்த வீட்டில் தான் நடந்தது.